வணக்கம் நண்பர்களே. எதிரிகளை எப்படி நம்ம கூண்டோடு அழிக்குவது? இதற்கு செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் ஒன்றாக கூடி வர தினத்தில் கருங்காலி மரத்தில் இருக்கிற புல்லுரியை நீங்கள் காப்பு கட்டி கருங்கோழி பலி கொடுத்து சாப்பு நிறுத்தி செய்து விட்டுட்டு வந்துடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை போய் அதுக்கு உயிர் கொடுத்து அந்த புழுவை எடுத்துகிட்டு வாங்க. பிறகு நண்டு குழி மண் சுடலை கறி இது அனைத்தும் எடுத்து வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா அரைங்க. அரைத்து அந்த மையை உங்களுடைய எதிரி பெயரை தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து விளக்கு போட்டு தெற்கு முகமாக நீங்கள் விளக்கு போட்டு கருப்பு திரி போட்டு வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய எதிரி பெயரை சேர்த்து இன்னார் மகன் இன்னார் நெசி நெசி அப்படின்னு ஒரு 108 உரு ஜெபித்து அந்த மையை அவங்க வீட்டு வாசப்படி முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. அவங்களுக்கு தெரியாமல் புதைச்சி வச்சுருங்க. அல்லது அவங்க வீட்டு முன்னாடி ஏதோ பக்கம் நீங்கள் வச்சுருங்க. அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அடிதடி போட்டுட்டு உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிடுவாங்க. அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னா இந்த பொருள் கூட அவங்களுடைய காலடி மண் எடுக்கணும். எடுத்து நல்லா அரைத்து அந்த மையை அவங்க யூரின் ஓட்டுறாங்க இல்லையா, ஈரமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் புதைச்சி வைக்கணும். ஆனால் இது ஒரு சின்ன விஷயம், இது மட்டும் நான் மறைச்சிருக்கிறேன். ஏன்னா சில பேர் தப்பான விஷயத்துக்கு செஞ்சுருவாங்க. அதனால் மறைச்சி வச்சுருக்கிறேன். அதிகமாக நீங்கள் கெட்ட வேலை செய்யாதீங்க, சரிங்களா? ஏன்னா கெட்ட வேலை செய்கிறதா பல பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஏன்னா நாம் கெட்ட வேலை நம்ம சின்னதுலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு எப்படி கையாளணும் அது எப்படின்னு தெரியும் நமக்கு, சரிங்களா? ஏன்னா உங்கள் புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைலாம் சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம யூடியூப்பை பார்த்த உடனே செஞ்சால் வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலைகளாகும். ஆனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், சரிங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற வித்தை தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இது மாதிரி செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யாதீங்க, கெட்ட விஷயம் எதுவுமே செய்யாதீங்க, சரிங்களா? கெட்ட விஷயம் அப்படி உங்களுக்கு ரொம்ப தொல்லை தரேன் அப்படின்னா எதிரி யாரோ என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? நான் செய்கிறேன். நீங்கள் எதுவும் தவறான நோக்கத்தை செஞ்சு மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சு நாளைக்கு உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும், சரிங்களா? எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. நன்றிங்க.